இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இவங்களோட காதல் அப்கிரேட் ஆக போகுது. அவங்களோட வாழ்க்கை மியூசிக் மாதிரி இனிமையாகவும் ரிதம் மாதிரி இனிமையாகவும் தொடரணும். என்கேஜ்மெண்ட் மோட் ஆன். திருக்குமரன் திவ்யாவோட இந்த புது சாப்டருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக் சியர்ஸ் கொடுக்கலாமா? இன்னைக்கு நம்மளோட கப்பல்ஸ் நம்ம கூட சேர்ந்து பாட்டு பாடுறதோட சூப்பரா டான்ஸும் ஆட போறாங்க. இப்ப அந்த அழகான ஜோடிய நம்ம எல்லாரும் பெரிய கைத்தட்டலோட வரவேற்போம். வெல்கம் திரு திவ்யா. என்ன நம்ம ஜோடியோட சேர்ந்து ஆட்ட பாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குக்கா. திருக்குமரன் திவ்யா, நீங்க ரெடியா? ரெடி 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 தானே? நம்ம பையன் திருவுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட இன்னைக்கு நிச்சயம் நடக்க போகுதுங்க. நீங்களும் எங்களோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அக்கா, எங்க இன்னும் அந்த பொண்ணு காணோம்? அங்க பாரு, கையில ட்ரேயோட போயிட்டு இருக்கா. இந்த டைம் அது குடிச்சு தொலைஞ்சா பரவாயில்ல. அந்த வேலைக்காரி ஏதாவது வந்து டிராமா பண்ணாம இருந்தா சரி. ஜில்லுன்னு ஜூஸ் வேண்டான்னு சொன்னவ சூடா சூப் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறா. கண்டிப்பா இந்த தடவை ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன்க்கா. உன் மருந்து கரெக்டா வேலை செய்யும்லக்கா? என்ன கவிதா இப்படி கேட்டுட்ட? நான் கொடுத்திருக்கிற அந்த மருந்தோட வீரியத்துக்கு ஒரே ஒரு சொட்டு அவளுக்குள்ள போனா போதும், அவ்வளவுதான். இந்த நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் அவ எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. அப்படியே மயக்கமா கிடக்க வேண்டியதா. அம்மா, சூடா உங்களுக்காக டொமேட்டோ சூப் கொண்டு வந்திருக்க. நல்லா இருக்கும், எடுத்துக்கோங்கம்மா. நல்ல பொண்ணுமா நீ. என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. நான் கூலிங்கா ஜூஸ் குடிக்க முடியாம போனதால உடனே போய் சூடா சூப் எடுத்துட்டு வந்துட்டியே. என் மேல ரொம்ப தான் அக்கறை உனக்கு. இதே மாதிரி எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோ என்ன? சரிங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம். பாத்தியாக்கா, கரெக்டா வந்துட்டா. இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல. கண்டிப்பா அதை குடிக்க மட்டும் விட மாட்டா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நான் சொன்ன ஒரு வேலையை உருப்படியா சேர்த்திராத உனக்கு? ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, இப்படி 2வது தடவை மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஐயோ மேடம், நான் என்ன மேடம் பண்ணட்டும்? ஜூஸ் கொடுத்த மூச்சு திணறல் வந்துரும்னு சொல்லி குடிக்க போன அந்த அம்மாவை கைய புடிச்சு புடுங்கி அந்த பொண்ணு குடிக்க விடாம பண்ணிருச்சு. சரி, ஜில்லுன்னு ஜூஸ் கொடுத்தாதானே பிரச்சனைன்னு சூப்பு கொண்டு போய் கொடுத்த. எங்க இருந்து பார்த்தானே தெரியல மேடம். அந்த நேரம் மூக்கு வேர்த்து போய் கரெக்டா சூப்பு சூடாவே இல்லைன்னு அந்த அம்மா குடிக்கிறதுக்கு முன்னாடியே புடிங்கிட்டா. நான் என்ன மேடம் பண்ணட்டும்? மேடம், என்ன ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உங்க பிளான் எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? என்னடி சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உன்கிட்ட தனியா பேசினது அவளுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, அவ பெரிய நாடகக்காரி. அந்த அம்பிகா மேல ஓவரா பாசம் இருக்கிற மாதிரி டிராமா பண்ணி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா. அவ வேலையே அதான். நீ கிளம்பு, நான் சொன்னதை மட்டும் செய். இங்க பாரு, இனி அவ வந்தா கூட எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி எதுலயாவது ஒண்ணு கலந்து கொடுத்துரு. இவங்க எப்படியாவது கலந்து குடிக்க வச்சிருன்னு சொல்றாங்க.
ஆனா நான் எது கொடுத்தாலும் குடிக்க விடாம பண்ண அந்த பொண்ணு கரெக்டா வந்து நிக்கிறா. நான் என்னதான் பண்றது? நான் ஏதாவது பண்ணி கொடுத்த வேலைய முடிச்சுதானே ஆகணும். ஆனா எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதாவது பண்ணுவோம். அழுத்தின அடுத்த செகண்டே தோட்ட சத்தமே இல்லாம அவன் இதயத்தை கிழிச்சிட்டு வெளியில போயிடும். ஆடிக்கிட்டே இருந்தவன் அப்படியே சரிஞ்சு விழுந்து செத்துருவான். என்ன நடந்துச்சுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்குள்ள இந்த என்கேஜ்மெண்ட் ஆளை விட்டு நான் வெளியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். மிஷன் ஓவர். அந்த திருவோட கதைய சத்தமே இல்லாம முடிக்க போறேன். உன் மூச்சோடு கலந்திருப்பவனின் முன் இருள் சூழ்ந்து நிற்கிறது. அதை கவனமாக காப்பாற்று. கடவுளே, யார் இவன்? யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இவன் பேசினதை வச்சு பார்த்தா கண்டிப்பா அவரை கொல்லதான் வந்திருக்கான். திருக்குமரன்னு பேரை கூட சொன்னானே. கடவுளே, அப்ப அம்மாவோட புத்தகத்துல சொல்லி இருந்தது இத பத்தி தானா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, எங்க எங்க போயிட்டான்? அதுக்குள்ள காணாம போயிட்டான். எங்க போனாலும் அவனை விடக்கூடாது. அவன் நினைச்ச காரியம் நடக்கவே கூடாது. ஐயோ, எங்க போனா? ஐயோ, இப்படி ஒருத்தன் அவனை கொல்றதுக்காக மண்டபத்துக்குள்ள வந்திருக்கான்னு யார்கிட்டயாவது சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அதனால தேவையில்லாத குழப்பமாகி மண்டபத்துல நிம்மதியே இல்லாம போயிரும். ஆனா அவரை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும். நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன்.